அதான் சார் இப்போ வார் ரூம் ஆரம்பிச்சிருக்காங்க தாவேக்கால இருந்து. திரு விஜய் அவர்களே நேரடியாக கண்காணிக்க போறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கே சார். வார் ரூம்லாம் இன்னும் அமைக்கல. கிளைகளை கட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சரியா? கட்சியின் தலைமை குறிப்பாக திரு நிர்மல்குமார் அவர்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி கிளைகளுக்கு நிர்வாகிகளை போடும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சியின் கிளையை கட்டுவது கட்சி கட்டுமானம் கட்டுவதில் ஒரு அடிப்படை பணி என்பதால் இந்த கிளைகளை கட்டும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிளைகளை அமைக்கிற இந்த பணியை கிட்டத்தட்ட அவங்க 6 மாதத்துக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டார்கள் என்று தகவல்கள் கூறுகின்றன. எங்கள் கட்சிக்கு வாலண்டியர்ஸ் வேணும், கட்சி பணிகள் செய்வதற்கு ஃபுல் டைமர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து 1500 விண்ணப்பங்களை பெற்று அந்த 1500 பேரில் ப்ராப்பராக ஃபீல்டு ஒர்க் செய்யக்கூடியவர்கள் என்று 80 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அந்த 80 பேரை கட்சி கட்டுமான பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். 5 பூத்துக்கு ஒரு கிளை என்ற அடிப்படையில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு 5 கிளைகள் என்ற அடிப்படையில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் 145 தொகுதிகளுக்கான கிளைகள் கட்டும் வேலை முடிந்துவிட்டது. இது போக இந்த கிளைகள் கட்டுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு கூறாக அவர்கள் எதை அடிப்படையாக வைத்து செய்திருக்கிறார்கள் என்றால் சோஷியல் இன்ஜினியரிங் இதில் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பக்கம் ஒரு பூத் இருக்குது. இந்த பூத்து முழுக்க தலித் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பூத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த பூத்துக்கு போய் நீங்கள் முக்குளத்தூர் இன்சார்ஜை போட்டால் வேலை நடக்குமா? வன்னியர் இன்சார்ஜை போட்டால் வேலை நடக்குமா? சரி, முழுக்க வன்னியர் ஓட்டு. அந்த வன்னியர் ஓட்டுகள் இருக்கிற இடத்துக்கு ஒரு தலித் அங்கே அந்த பூத்துக்கு இன்சார்ஜாக கிளை நிர்வாகியாக போட்டால் என்ன ஆகும்? பேசிக்கூட மாட்டாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பரிசீலனையில் எடுத்து நன்றாக செயல்படக்கூடிய திறமையானவர்களாக கட்சியின் மீது ஆர்வம் இருப்பவர்களாக பார்த்து கிட்டத்தட்ட 145 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான கிளைகள் அமைக்கும் பணி முடிவடைந்து விட்டது. இன்னும் ஒரு 2 மாதங்களில் மீதமுள்ள தொகுதிகளுக்கும் கிளைகள் முழுமையாக கிளைகள் அமைக்கப்படும். அதுதான் எங்கள் கட்சியோட முதுகெலும்பு. இந்த கட்டமைப்பு 2 திராவிட கட்சிகளை விட சிறந்த கட்டமைப்புன்ட்டு அந்த கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். நீங்கள் இந்த திராவிட கட்சிகளில் கட்டமைப்புகள் இருந்தாலும் பூத்துக்கு அவங்க இன்னும் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்கள் கட்சியின் கிளைகளே பூத்துகளாக செயல்படும். இப்போ ஒரு கட்சி கிளை இருக்குன்னா அந்த கிளைக்கு பொறுப்பாக ஒரு 500லேருந்து 600 ஓட்டு வரும். ஸோ அந்த 600 ஓட்டு அந்த கிளையோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கிளைக்கு 5 நிர்வாகிகள் இருக்காங்க, தே வில் டேக் கேர். ஸோ நாங்கள் திராவிட கட்சிகளை விட சிறப்பான கட்டமைப்பை உருவாக்கி வருகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவகாசம் இருக்கிறதா என்பது தான் கேள்வியாக இருக்கிறது. இப்போ 145 தொகுதியை முடிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் மீதி ஒரு 120 தொகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 120 80 தொகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மீதி இருக்கக்கூடிய 80 தொகுதிகளை முடிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் இல்லையா? மினிமம் 1 மாதம் ஆகும். டிசம்பர்னு வச்சுக்கோங்க. டிசம்பரில் நீங்கள் இந்த நிர்வாகிகள்லாம் நியமித்து முடித்தாலும் இன்னொன்று பெரும்பாலானோர் இளைஞர்கள், அனுபவம் இல்லாதவர்கள். அவர்களை சரியாக வழிநடத்துறதுக்கு ஆள் வேணும். இன்னொன்று வாட் இஸ் பூத் ஒர்க்குன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் டிசம்பரில் இந்த ஒர்க்கெல்லாம் முடித்தாலும் மினிமம் தே நீட் சம் சார்ட் ஆஃப் ட்ரைனிங் இல்லையா? அண்டு இந்த கிளைகள்லாம் இப்போ அமைச்சிருக்காங்கல்ல, இந்த கிளைகள் அமைக்க இதை அவங்களுக்கு அந்த டிவி கேக்குன்னு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த ஆப்பில் இதெல்லாம் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ விஜய் மானிட்டர் பண்ணுறாருன்னு சொன்னீங்களே நீங்கள் வார் ரூம்லாம் எதுவும் ஃபார்ம் பண்ணல. இந்த ஆப்பில் கிளை கட்டமைப்பை விஜய் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஆப்போட டேஷ்போர்டு அவர்கிட்ட இருக்குது. எங்கெங்கே கிளைகள் உருவாகியிருக்கின்றன, கிளை நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற இந்த அப்டேட்டு விஜய்க்கு ஆப் மூலமாக டேஷ்போர்டில் அவருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பட் வெதர் தெர் இஸ் டைம்ன்றது தான் கொஸ்டின் நான் சொல்கிறேன். இந்த கிளைகள் இந்த அமைப்பு இது லாங் ரனில் இந்த கிளை கட்டமைக்கிறதுன்றது பெரிய அளவில் பயன் தரும். அது நம்ம மறுக்க முடியாது. இளைஞர்களாக போட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளையெல்லாம் கட்டமைச்சிட்டிங்கன்னா இது லாங் ரனில் எந்த பார்ட்டியாக இருந்தாலும் இந்த அடித்தளம் நிச்சயமாக நல்ல பலனை தரும். பட் வெதர் தெர் இஸ் டைம். 3 மாதத்தில் 4 மாதத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சி கிளையை கட்டமைச்சிட்ருக்கீங்க. மற்ற கட்சிகள் பிரச்சாரத்தில் இருக்காங்க. ஸோ வெதர் தெர் இஸ் டைமா அப்படின்றது தான் கொஸ்டின்னு. சரி, பார்ப்போம். இதுதான் நாங்கள் அந்த வார் ரூம் வைக்கல, இந்த கிளை கட்டமைப்பு பணிகள் தான் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கோம். இல்லை சார், இன்றைக்கி கிளை கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்கன்னு வைங்க. இந்த தேர்தலே முதல் தேர்தலில் எல்லாருமே ஒரு உத்வேகத்தோடு வேலை பார்ப்பாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த பணியெல்லாம் தொடருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியது தான் சார். நீ சொல்கிறது சரிதான்ப்பா. அதுதான் ஒரு தலைவரோட ஸ்கில்லு. கட்சியை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கட்சி உயிர்ப்போடு இருக்க வேண்டும். எம்ஜிஆரின் வரலாறை எழுதியவர்கள் எழுதியது எல்லாவற்றிலும் இருப்பது
கருணாநிதி பதவியிலேயே இல்லாவிட்டாலும் எப்படி ஓயாத தொல்லையாக எம்ஜிஆருக்கு இருந்தார் என்பது தான். ஒரு மூத்த அதிகாரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு முரசொலியில் கடிதம் எழுத வரோம். கைகள் இங்கே, விலங்குகள் எங்கே, கைது பண்ண. ரொம்ப நல்ல கட்சி நடத்திருக்காரு. எம்ஜிஆர் வரலாறு படிக்கும்போது கருணாநிதி செய்த எதிர்க்கட்சி அரசியல் தான் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது. அப்படி பார்த்து 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 எப்பப்பெல்லாம் எம்ஜிஆருக்கு தொல்லை கொடுக்கறது அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால தான் 13 வருஷம் பதவி இல்லாமல் அந்த கட்சியை கட்டி நிப்பாட்ட முடிஞ்சிச்சு. அதை செய்யணும், அப்போ தான் இந்த கிளைகள் உயிர் போட இருக்கும். புரியுதா? வாட் இஸ் தி ஆக்டிவிட்டி? நீ சொல்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போவே எடுத்துக்கிட்டேன்னா 27 கரூர் கூட்டம், அதற்கு பிறகு ஒரு வீடியோ, 30ஆம் நாள் அந்த நிகழ்ச்சி, இந்த உங்களுக்கு இந்த உதவி நேரில் வந்து ஆறுதல் சொல்கிற அந்த நிகழ்ச்சி, அதற்கப்புறம் பொதுக்குழு இல்லையா? 40 நாட்களில் இந்த 3 நிகழ்ச்சியை தவிர வேறு என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு? இப்போ நானே ஒரு கிளை நிர்வாகின்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இன்றைக்கி இந்த கிளையில், இந்த ஃபார்ம் பண்ண கிளையில் நான் நிர்வாகியாக இருக்கேன். எனக்கு என்ன ஆக்டிவிட்டி? பூத்தில் போய் ஓட்டர்ஸை பாருங்கள் அப்படின்றது சொன்னாலும் எலெக்ஷன் இருக்குது, நான் இன்றைக்கி போய் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆக்டிவிட்டி? ஸோ இதை சஸ்டெயின் பண்ணுறதுன்றது பெரிய ஆர்ட். இதை சஸ்டெயின் பண்ணுறதுல ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் கில்லாடிங்க, ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? ஸோ அது இவங்களுக்கு சேலஞ்சு. புது கட்சி, தே லேர்ன். அதாங்க சார், திரு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காருங்க சார், எக்ஸிபிஷனில் வந்து ஒரு ஃபேக்காக தாஜ்மஹால் கட்டுறோம் இல்லையா, அது எல்லாரும் பார்க்க வருவாங்க தான், அட் த எண்ட் ஆஃப் த டே அது அட்டை. ஸோ விஜயை தான் அவர் குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். உதயநிதியோட ஸ்பீச் உள்ளபடியே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யாரா நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க. பேசணும்ல, டெலிவரி பண்ணணும்ல. இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வெறும் அட்டை. நல்லா டெலிவரி பண்ணுறாரு. இப்படி தான் அட்டாக் இருக்கணும். நான் வந்து உங்களை எதிரியாகவே கருதலைன்ற மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்தில் எதிரியை 2 சாத்தணும். கரெக்டாக பண்ணுறாரு. ஒரு விஜய்ன்றது ஒரு அட்டை. திமுக கொள்கைகளாலும் தியாகத்தாலும் உருவாக்கப்பட்ட இயக்கம். அட்டைகள் திமுகவை வீழ்த்த முடியாது. லைட்டாக தட்டினோன்னே விழுந்துருவாங்க. ஸோ ஒரு பேஸ்மெண்ட் இல்லாத ஒரு அட்டை தாஜ்மஹால் போன்றது தான் இப்போது வரக்கூடிய இயக்கங்கள். நல்லாவே பேசியிருக்காரு உள்ளபடியே. சார் பேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இவருக்கு என்ன பேஸ்மெண்ட் இருக்குது? கட்சிக்கு இருக்குல்ல. இல்லை சார், கட்சி இருக்கு. இவர் கட்சி இருக்க போல இவர், அதாவது இவர் ஒரு மகன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை தவிர வேறு அதுதான் பேஸ்மெண்ட்டு, வேற என்ன? அப்போ அந்த 75 ஆண்டு கால வரலாறை கொண்டாடுவதற்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறீர்கள். அந்த நிகழ்ச்சியின் மேடையில் ஏறி பேசுவதற்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது? இயக்கத்தின் முன்னோடியா? கருணாநிதியோட பேரன், ஸ்டாலினோட மகன் என்பதை தாண்டி இவருக்கு என்ன அருகதை இருக்குது? அந்த துணிச்சல் தான். இவ்வளோ கொத்தடிமைங்க ஒன்றா வந்துருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். என்ன தெரியும் அவருக்கு? நான் இப்போ இந்த கருணாநிதியை பற்றி சிலாகிச்சு நான் சொல்கிறேன், இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருக்காருன்னு. ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எதாவது நீங்கள் கலந்துட்டுருக்கீங்களா? ட்விட்டரில் ஃபோட்டோவையும் ரீல்ஸையும் பார்க்குறத தவிர நீ என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறீங்க? ஆனால் உருட்டுவார் பாரு கருணாநிதி. மத்தியில் அமைச்சரவையெல்லாம் கிடச்சிருச்சு, உங்களுக்கு இத்தனை அமைச்சரவைன்னு கொடுத்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த தயாநிதி மாறன் ஒருத்தர் மந்திரி ஆகிறாரு. என்னங்க அவருக்கு என்னங்க தெரியும்? யாருங்க அவர்? 2004 யாருங்க அவர்? எதுங்க இவரை வந்து மந்திரி ஆகிறீங்கன்னு கேட்டால் அவருக்கு ஹிந்தி தெரியும், டெல்லியில் இந்தி உதவியாக இருக்கும். எப்படி தாள மாதிரி உருட்டுறதுக்கு ஆளே கிடையாது. அது மாதிரி தயாநிதி மாறன் மாதிரி திடீர்னு வந்தவர் தானே அவர் பேசணும். பட் ஹிஸ் ஸ்பீச் ஹஸ் இம்ப்ரூவ்டு. இப்படி தான் இருக்கணும் பொலிட்டிக்கல் ஸ்பீச்ன்றது. ஹி வாஸ் குட். தனிப்பட்ட தாக்குதல்கள் இல்லாமல். தட் இஸ் நாட் நெசசரி. அப்படி இல்லை, அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தான் பொலிட்டிக்கலாக அட்டாக் பண்ணணும். ஸோ விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த தாவேக்கா பொதுக்குழு கூட்டத்தில் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. அதற்கப்புறம் வந்துட்டு அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து வந்து தாவேக்காவுக்கு எதிராக குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சார். உதாரணத்துக்கு பார்த்தா நத்தம் விஸ்வநாதன் அவருக்கெல்லாம் சொல்லியிருக்காரு, யாரோ வந்துட்டு ஒரு 10 படம் நடிச்சுட்டு நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதை மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். இதுதான் சரி, இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி. ஏடிஎம்கேக்கு தே ஆர் அடாப்டிங், குயிக்காக அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? 2-3 நாட்களுக்கு முன்பு அண்ணன் திரு KP முனுசாமி அவர்கள் பூத்து முகவர்கள் கூட்டத்தில் திடீர்னு வர்றாங்க. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஒருத்தர் வீழ்த்துறதுக்கும் வெல்வதற்கும் எவ்வளோ போராட்டம் நடத்துகிறோம். நீங்கள் 4 சினிமாவில் நடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிட முடியுமா அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நத்தம் விஸ்வநாதன், உங்களுக்கு ட்ரெண்டு தெரியுதா, இறக்கி விடுறாரு எடப்பாடி ஒருத்தரையா. புரியுதா? அடுத்து முன்னாள் அமைச்சர் திரு சின்னையா வேறு ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுதா? அவ்வளோதான். ஏடிஎம்கே எப்பவுமே அடாப்ட் பண்ணிக்கும். புரியுதா? வி மேட் அ மிஸ்டேக். கூட்டணிக்கு வர போகிறாங்க, பெரிய கட்சி கூட்டணிக்கு வருது, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம், இப்படிலாம் சொன்னார். இவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம், ஒரு நன்றி கூட சொல்லலை, மதிக்கலை. அப்போ அடுத்து என்ன பண்ணணும்?
இல்லை அவர் எப்படியும் வந்து விடுவார் அப்படின்னு கையை பசஞ்சிட்டு உட்காந்துருக்கணுமா? மதிக்கலன்னு சொல்கிறத விடையும் சார், அவங்க எடுத்த முடிவில் அவங்க கிளியராக இருக்காங்க, அவங்க அது சரின்னு நம்புகிறாங்க. ஃபேர் இனஃப். நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க வந்துடுவாங்கன்னு. இன்னொன்று, அவங்க எடுத்த நோக்கத்தில் எதற்காக கட்சி தொடங்கினார்களோ அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். நாங்கள் கரூர் சம்பவம் நடந்தாலும் சரி நாங்கள் அந்த பாதையிலிருந்து வழுவ போவதில்லை அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். தெளிவுபடுத்தணும்னு உங்களுக்கு தான் இப்போ தெளிவு வந்திருக்கு, ரைட்டா? அவங்க ஆரம்பத்துலேருந்தே அவங்களோட நோக்கத்தில் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இன்றைக்கி விஷயம் என்னன்றது தெரிஞ்ச உடனே அடாப்ட் ஆகிட்டாங்க, இவால்வ் ஆகுறாங்க. அப்போது தாவேக்காவை டார்கெட் பண்ணுறது தான் அதிமுகவுக்கு சரியான வழி, ஒரே வழி. இன்னும் இந்த நம்பிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? நாள் ஆக ஆக இந்த அட்டாக்கை இன்டென்சிஃபை ஆகும். ரொம்ப தீவிரமான தாக்குதலை அதிமுக தொடுக்கும் வருங்காலங்களில் என்று எதிர்பார்க்கலாம். வெற்றி பெறுவதற்கு இது ஒன்று தான் வழி. திமுகவை எங்களால் மட்டும்தான் வீழ்த்த முடியுன்றதை நிறுவனம். இதுதான் அதிமுகவோட ஸ்ட்ரென்த்து. 32 ஆண்டுகள் திமுகவை வீழ்த்தியவர்கள், இனியும் திமுகவை வீழ்த்தும் வல்லமை பெற்றவர்கள் நாங்கள் ஒருவர் தான் அப்படின்ட்டு பல்வேறு வகையில் என்ன விஜய் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன விஷயமா இல்லை? இவ்வளோ நாள் சரி ஏதோ திமுக போட்டு அடிக்குது, நம்மளும் சேர்ந்து அடிக்க வேணான்னு சொல்லிட்டு தாஜா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் என்ன? இன்றைக்கி உங்களோட தனித்தன்மையை நீங்கள் நிறுவ வேண்டிய நெருக்கடிக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் இலவு காத்த கிளி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. அவங்கள பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறோன்னு முடிவெடுத்துட்டா அங்கிட்டு போகாதீங்க, நாங்கள் தான் மாற்று, எங்களால் தான் நல்லாட்சியை கொடுக்க முடியும், நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும். ஒரு கிரைசிஸை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க நாட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஒரு கிரைசிஸ் நடந்துச்சுன்னா நீதிமன்றத்தின் உதவியை நாடுபவர்கள் நாளை மக்களுக்கு கிரைசிஸ்னால் உங்களை காப்பாற்றுவார்களா? எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, ஆண்ட அனுபவம் இருக்கிறது, எங்களால் முடியும், எத்தகைய நெருக்கடிகளையும் சந்திப்போம். அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அங்கே யார் இருக்கிறார்கள்? இப்படி ஸ்லோவாக தே ஹேவ் டு இன்டென்சிஃபை திஸ் அட்டாக். ஃபஸ்ட்டு இது என்ன ஆகும்னா, இனிஷியல் ஸ்டேஜில் ஏடிஎம்கே கேடர்ஸை இது ரீஜோனேட் பண்ணும். ஓகேவா, ரைட்டுப்பா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆவாங்க. இது மெல்ல 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 மக்களுக்கும் இது நம்பிக்கையாக மாறும். அப்போது வெற்றி எளிதாக அவருக்கு கிடைக்கும். அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லிப் இல்லை, அது அவரது சொந்த கருத்துன்ட்டு உருட்டுவாங்களே, அது மாதிரிலாம் இல்லை. பிளான்டாக நத்தவன் சொன்னாதன், கேபி முனுசாமி, சின்னையான்னு ஒவ்வொருத்தரையாக இறக்கி விட்றாங்க. ஓகேவா? தேர்தல் நெருக்கத்தில் எடப்பாடியே பேசுவார். அதானே பாலிடிக்ஸே. சரி சார், இந்த ஆஸ்லேட்டில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.